இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா உருளைக்கிழங்கு பருப்பு கறி. இந்த உருளைக்கிழங்கு பருப்பு கறி பார்த்தீங்கன்னா, அந்த காலையில இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு கறி. நம்ம வீட்டில் எப்பவும் சாம்பார் சாப்பிடுவீங்கல்ல, அதுக்கு பதிலா இந்த பருப்பும், இந்த உருளைக்கிழங்கும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். அதே டைம் பாசி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா, டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துல கூட்டி கம்ப்ளீட் பண்ணலாம் அந்த ரெசிபியை. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் செய்முறையை பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பருப்பு கறிக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச உருளைக்கிழங்கு 1 நம்பர், சோம்பு 1/2 டீஸ்பூன், வேக வச்ச பாசிப்பருப்பு 1/4 கப்பு, வெங்காயம் 1 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 1 நம்பர், கருவேப்பிலை தாளிப்புக்கு, கொத்தமல்லி சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போது உங்களுக்கு இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டிங்களே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், எப்போ போல் கடாயில் எண்ணெய் தான் ஊற்ற போகிறோம். ஊற்றியே வச்சுருக்கேன், சரிங்களா? எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே சோம்பு இருக்குது, இந்த சோம்பு தாளிப்பை போடுறேன். காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் லைட்டாக அந்த மசாலோட வாசனை இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ போல் இந்த கடுகு, சீரகம் அதெல்லாம் போடாமல் வெறும் சோம்பு போட்டிருக்கேன். ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு சோம்புக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது நம்ம உருளைக்கிழங்குல லைட்டாக அந்த சோம்பு தூள் போடும்போது எப்படி இருந்தாலும் வாசத்தை கூப்பிட்டு வந்துடும். இன்கேஸ் நீங்கள் என்ன மறந்தீங்கன்னா, ஸ்பைசஸ் போட மறந்துட்டீங்கன்னா, அப்போ இந்த சோம்பு இருந்தால் அதை சூப்பராக தூக்கிட்டு வந்துடும். அந்தளவுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்பைசஸ் அது. இப்போ இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கல, இந்த வெங்காயத்தை இதை போட்டுடலாம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணாடாம். அந்த பருப்பு கறி தாங்க, இதே மசாலானா நல்லா ப்ரௌன் ஆக்கலாம். பருப்பு கறின்னு அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக அந்த வெங்காயத்தை வதக்கிட்டு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இடத்துல பூண்டோட அளவு அதிகமாக வச்சுருப்பேன், இஞ்சியோட அளவு கம்மியாக வச்சுருப்பேன். இஞ்சி 3 மடங்குன்னா பூண்டு வந்து 7 மடங்கு. இதான் ரேஷியோ, சரிங்களா? மற்ற ரெசிபி பிரியாணிலாம் போடும்போது சில இடத்துல 1:1 போடுவாங்க. ஆனால் 7 மடங்கு பூண்டு, 3 மடங்கு வந்து இஞ்சி போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக தான் வதங்கியிருக்கு. இந்த மாதிரி லைட்டாக வதங்கி வர டைமில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போட்டுறேன். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுடலாம். இது லைட்டாக வதக்கிட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம குக் பண்ணுறோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதுக்கப்புறம் மிளகாத்தூள், இதோட மல்லித்தூள், சரிங்களா? போட்ட பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு டேரெக்டாக தண்ணி ஊற்றுவோம். வதக்கலை, சரிங்களா? வதக்காமல் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி இதை நல்லா குக் பண்ண போகிறோம். இப்படி குக் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா என்ன வேணால் அந்த மசாலா நல்லா வெந்து வரும். அதே டைமில் அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் முழுசாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த உருளைக்கிழங்கு இதில் உள்ளே போட்டலாம். நல்லா வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கும் இதில் உள்ளே போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆகும், நல்லா கொதிக்கிட்டோம், அந்த மசாலாலாம் பச்சை வாசம் போகட்டும். அதுக்கப்புறம் பருப்பு மிக்ஸ் பண்ணலாம், சரிங்களா? அப்படி நல்லா அந்த பச்சை வாசலாம் போன பிறகு தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகணும். இப்போயே நம்ம பருப்பு போட்டோன்னா அந்த பருப்பு கொதிக்க கெட்டியாக ஆரம்பிச்சிடும். கெட்டியாகும்போது என்ன ஆகும்னா, அந்த உருளைக்கிழங்கு வந்து மேஷ் ஆகும், அதுட்டு மசாலாவும் வேகாது. இப்போது இதை நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். இந்த தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கொதிச்சுன்னு பாருங்கள். அந்த தக்காளி பாருங்கள், அப்படியே முழுசாக இருக்கும். ஆனால் நல்லா வெந்திருக்கும். அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. நல்லா வெந்தால் தான் என்ன வேணால் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாசி பருப்பை சேர்த்துறோம். வீட்டில் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா இருந்தால் சேர்த்துக்குங்க. அந்த சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இருந்தால் கொஞ்சம் கடைசியாக லாஸ்ட்டாக மேலே போட்டு இறக்குங்கன்னா இன்னும் வாசம் கம்மாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ இந்த பருப்போடு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காயும் சேர்த்துறோம். இந்த இடத்துல அந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அந்த உருளைக்கிழங்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம போட்டிருக்க கிழங்கு ஒரு 4-5 கிழங்கு அப்படி லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் பண்ணால் நல்லா இருக்காது. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிச்சு. எது காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராகும். இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன், ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொதிச்சு வர டைமில், அதாவது இந்த மசாலா தண்ணி ஊற்றுனால, இந்த தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வீட்டில் கொஞ்சம் சிக்கன் மசாலாவோ இல்லை மட்டன் மசாலா லைட்டாக அப்படி மேலே போட்டிங்கன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டிங்கன்னா அது நல்லா கொதிச்சு வரும்போது இன்னும் நல்லா வாசம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒரு நிமிஷம் ஆகும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி கொதிச்ச உடனே நம்ம என்னன்னா இந்த பருப்புலாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அத்தை வீட்டுக்கு போகும்போது திருச்சியில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் தருவாங்க. அந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு பருப்பு கறி மாதிரி தருவாங்க. இது சாம்பாரும் சொல்லுவாங்க, பருப்பு கறியும் சொல்லுவாங்க. ஆனால் தாளிப்பு பார்த்தீங்கன்னா முழு மிளகு போடுவாங்க. நான் போடல, ஏன்னா நம்ம சைடில் போட மாட்டோம். அதனால் நான் போடல. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது அப்படியே சுட சுட இதை எடுத்து இந்த பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்.